தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரம தந்தையே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதுக்காக நன்றி எடுக்கிறோம் சுவாமி. இந்த லெந்து காலங்களை எங்களுக்கு திரும்பியாக தந்த தயவுக்கு நன்றி எடுக்கிறோம். இந்த 6வது வெள்ளிக்கிழமை இந்த 6வதுலே சுவாமி நாங்கள் பங்கு பெற நீர்களை அன்பிலிருந்தும் தொலைதூரங்களிலிருந்தும் அழைத்து வந்த தயவுக்காக நன்றி எடுக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் நாம் அமைக்கென்று இணைந்து பாடுகிற பாடல்கள், இசைக்கிற இசை, நாங்கள் வாசிக்கிற திருமறை வாசகம், கேட்கப் போகும் திருமறை சத்தியங்கள் இதயங்கள் ஆழத்தில் பயந்திட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் பெரியவர், அழைத்து வருகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். இந்த ஆராதனை முழுவதுமாக உங்களுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்க கிருபை செய்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் தாழ்பணி கொண்டாடுகிறோம் தந்தையே. நாம் அனைவருமாக இணைந்து இப்பொழுது பாடல் குழுவினர் ஒரு பாடலை பாடுவார்கள். அதற்கு பின்பு தொடர்ந்து ஆராதனை நடைபெறும். நம் அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லோரும் நாம் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாக பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாக நிரம்பிட வந்திருக்கிறோம் என்று பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய ஆலயத்திற்குள்ளே, அவருடைய பிரசனத்திற்குள்ளே நாம் வந்திருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆகினாலே நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். Suba
நாம் நீண்ட வருடமாகவே ஜெனிதை திருச்சபை இறை வழிபாட்டினோடு உள்ள காலை மாலை ஆராதனையில் 2ஆம் ஆராதனை வரையை நாம் அனுசரிப்போமாக. நாம் கடவுளை தொடுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்போம். ஆண்டவரே, எங்கள் உதவிகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறதாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. சர்வ வழிவிட கடவுளத்தில் நமது பாவங்களை தாழ்மையோடு இணைந்து அறிக்கை செய்வோம். 2ஆம் பாவ அறிக்கை ஜெபம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அடக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை எங்களை விட்டு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டவருடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தழுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நம் அனைவரும் அமர்வோம். இப்பொழுது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாதமும் யாத்திரியாகவும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய. யாத்திரியாகவும் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 14 முடிய. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கு போதுமான பேர்களாய் போனால் அவனும் அவன் சமூகத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்துள்ள ஆத்மாக்களின் இலக்கத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்பதற்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்று ஆண்
உள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறியாடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதில் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் இலைக்கால்கள் இரண்டிலும் நிலையில் மேற்சட்டத்திலும் தெளித்து அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றை விடிய காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடிய காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியினால் சுட்டெரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டு உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டு அதை தீவிரமாய் புசிக்க கடுவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேசங்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவீர்கள். வாசிக்க வேண்டிய வேதவரம் வாசித்து நாம் அனைவருமாக இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பசுவினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பஞ்சராத்திரி காலத்தில் ஆண்டவரே சிறுவராக மரித்து அடக்கப்பட்டு 3 நாள் எழுந்திருந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவாக தேவனுடைய வலது பாகத்திலே வீட்டிருக்கிறார். அவரிடத்தில் வீட்டுடைய மரித்தவர்களை ஞாயிற்று வருவார். சபையும் ஐக்கியமும் மன்னிப்பும் ஒழித்திரும் நிச்சயம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம். கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம். சித்தம் படத்திலே செய்யப்படுவதாக தாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகளுக்கு நாம் தீர்வு எடுத்துக்கொள்ளும். ஆரோக்கியம் பலனையும் மகிமையும் இணைக்கப்படுகிறது. சபையார் அமர்வோம். அன்பான திருச்சபை மக்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே மாலை வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 6வது வெள்ளி இந்த தபசு காலத்திலே ஒவ்வொரு வாரமும் ஒரு கன்வென்ஷனை நாம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடத்தி கொண்டு வருகிறோம். அழைக்காமல் சிந்தித்த பொழுது எங்களுடைய குடும்ப நண்பர் திரு ஜெபசில் அழைக்காமல் சிந்தித்த பொழுது மனமகிழ்ச்சியோடு நான் மற்றவர்களோட போதை சேவைக்குழுவிலும் நாங்கள் அதை பேசி இந்த நாளில் அவர் வந்திருக்கிறார்கள். எனவே இங்கே வந்திருக்கிற ஜெபசில் அவர்களுக்கும் அவர் மனைவிக்கும் அதே போல இங்கே வந்திருக்கிற குழுவில் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்று வாழ்த்துகள் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாமே எனக்கு தெரிந்த பிள்ளைகள், யாரும் புதியவர் அல்ல. அம்மனுக்கு பணியாற்றுகிறவர்கள், மற்றபடி இசை குழுவினர் இங்கே வந்த நம்முடைய பிள்ளைகள் தான். அதனால் சிறப்பாக செய்வார்கள், சந்தேகம் இல்லை. அதனால் இந்த நேரத்தை அவள் கரங்களிலே ஒப்படைக்கிறேன். சிறப்பாக நீங்கள் இருந்து கவனித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்ல அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் மல்குவாஷ் என்கிற பெயரில் ஒரு சிறப்பான ஊழியர்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய ஊழியர்களுக்காக உங்களது தனிப்பட்ட விதத்திலும் குடும்ப காரியங்களும் ஜெபிக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்மிடத்தில் ஆண்டவருடைய ஆட்சியை கொடுக்க அவர்கள் கேட்டிருக்கிறேன். சரி என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அது வாய்க்கும். நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே அருமையான திருச்சபையை வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்திலும் நம்முடைய திருச்சபைக்கு எங்களுக்கு இந்த நல்ல ஒரு அழைப்பை கொடுத்த ஐயாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவங்க ரொம்ப காலமா எங்களோடு அநேக காரியங்களை உற்சாகப்படுத்தி
ஊழியத்தை செய்வதற்கு எங்களை அநேக இடங்களில் பயன்படுத்தி எங்களை மட்டும் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபைக்கும் நன்றி சொல்கிறோம். துதிப்பேன் இயேசுவையே, எனக்கென்று உயிர் கொடுத்து என்னை நீர் மீட்டுக் கொண்டதினாலே என்று சொல்லி அந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம பாட போகிறோம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல எல்லா பாடல்களும் வந்துவிடும். தெரிந்த பாடலாக இருக்கும். ஒருவேளை தெரியவில்லை என்று சொன்னாலும் நீங்கள் பாடி கற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.
ஆண்டவரை நம் வாழ்நாள் முழுவதும் நாம் துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தாவீதை போல் ஆடுவோம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த தாவீது ராஜாவுடைய இருதயம் தேவாலயத்திற்குள்ளே வர முடியாமல் அவர் இருந்த காலங்களை எண்ணி அவர் ராஜாவாக அந்த தேசத்திற்கு வரும்போது தேவனுடைய சமூகத்துக்கு வருகிற அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற அந்த கிருபையை பெற்ற பொழுது அவர் உள்ளத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடினார், மகிமைப்படுத்தி நடனமாடி ஆண்டவரை கனப்படுத்தினார். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் கூடி இருக்கிற நாம் ஆண்டவரை உயர்த்துவோம், ஆண்டவரை கனப்படுத்துவோம். இந்த பாடலை கற்றுக்கொண்டு நம்ம ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரை எங்களுக்கும் உடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற கிருபையும் உம்மை பாடி உயர்த்துகிற மகிமையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே நாங்களும் உயர்த்துகிறோம் என்று சொல்லி நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
எந்த காலமும் நன்றி சொல்வேன், எந்த நேரமும் நன்றி சொல்வேன். எல்லாரும் எழுப்பி நின்று, இந்த பாட்டும் உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். புது புது பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த நம்ம அழைக்கப்படுவோம். எந்த காலமும் நன்றி சொல்வேன், எந்த நேரமும் நன்றி சொல்வேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தர் இயேசுவை நான் என்றைக்கும் பாடி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்காக ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே,
உம்முடைய ஆலயத்தில் நாங்கள் வந்து அமர்ந்திருக்கும் போது ஆண்டவரே உம்முடைய அப்பம் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜீவ அப்பத்தை நிறைவாக நீர் கொடுத்து போஷிப்பீராக. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளும் வெறுமையாய் போகாதபடிக்கு அவருடைய இருதயங்கள் நிரப்பப்பட்டதாக ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாக ஆண்டவரை இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய வார்த்தை இன்னும் அண்ணாவினாலே நிரப்பி அனுப்பும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபை லெந்து காலங்களை நமக்கு கொடுத்து நாம் அதிகமாக கர்த்தருடைய வசனங்களை தியானிப்பதற்கும் விசுவாச வாழ்க்கையில பலனடைவதற்கும் நம்முடைய திருச்சபைகள் நல்ல ஒரு நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. இத்தனை நாட்களும் கர்த்தருடைய வசனத்துல வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பஸ்கா என்கிற ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம கற்றுக் கொடுக்க போகிறார். வேதாகமத்துல பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற பகுதிகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமான காரியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நடக்க போகிற காரியங்கள் என்ன என்பது நிழலாக பழைய ஏற்பாடுகள்ல குறிக்கப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. இந்த பஸ்கா என்று சொல்லப்படுகிற காரியம் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக தேவன் அவர்களுக்கு நியமித்து கொடுத்த ஒரு காரியம். அது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1 - 14 வசனம் வரைக்கும் வேத பாடமாக நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். பஸ்கா என்பது கிரேக்க ஒரு வார்த்தையாக இருக்கிறது. தமிழிலும் அது பஸ்கா என்றே சொல்லப்படுகிறது. எபிரேய வார்த்தையாக பேஷாக் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்திலே பாஸ் ஓவர், கடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இயேசு கிறிஸ்து எப்படி பஸ்காவாக நமக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 1 கொரிந்தியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனம். 1 கொரிந்தியர் 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப யாத்திராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பஸ்கா என்கிற காரியம் பின்னாட்களிலே கிறிஸ்துவின் மூலமாக அது நிறைவேற போகிறது என்ற ஒரு நிழலான ஒரு காரியமாக என்ன செய்திருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இந்த பஸ்காவாக எப்படி கிறிஸ்து வெளிப்பட்டார் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம். யாத்திராகமம் 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதி தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை சேர்த்து கொள்ள கடவுள். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இந்த மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த மாதம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆபிப் அல்லது நிசான் என்று சொல்லப்படுகிற மாதம். அவர்களுக்கு அவருடைய கேலண்டர்ல இஸ்ரவேல்ல 7வது மாதமாக இருந்தது. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமாக ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தினுடைய கேலண்டரை அவர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இது உங்களுக்கு பிரதானமான மாதமாக மாறக்கடவுது. அப்படின்னா இதுதான் இனி உங்களுக்கு 1வது மாதம். அன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு சிவில் கேலண்டர், அரசாங்க கேலண்டராக அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள். இந்த காலங்களிலே ஆவிக்குரிய கேலண்டர் ஒன்று கொடுக்கப்படுகிறது. 7வது மாதமாக இருக்கிற இந்த ஆபிப் அல்லது நிசான் என்று சொல்லப்படுகிற இந்த மாதம் ஆண்டவர் 1வது மாதமாக என்ன செய்கிறார், அதை மாற்றுகிறார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த மாதத்துல 10ஆம் தேதியில என்ன செய்ய வேண்டும், ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்க வேண்டும். எல்லாரும் இங்கே நல்லா கவனிங்க. 10ஆம் தேதியில ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் இங்கே கவனிக்கணும். மற்ற எந்த விஷயத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம். கர்த்தர்களோடு கூட பேசுகிற நேரம்
கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த 10ஆம் தேதியிலே பிடிக்கப்படுகிற இந்த ஆட்டுக்குட்டியினுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். யாராவது வாசிங்க. அந்த ஆட்டுக்குட்டி பலவற்றதும் மானும் ஒரு வயது உள்ளதுமாய் இருக்க வேண்டும். இந்த போதும். இந்த வசனத்துல வாசிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக இருக்க வேண்டும். அப்போ பஸ்காவாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி பழுதற்றதாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எத்தனாம் தேதி இந்த ஆட்டுக்குட்டியை பிடிக்க வேண்டும்? 10ஆம் தேதி பிடிக்க வேண்டும். பழுதற்றதாக இருக்க வேண்டும். 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? வைத்திருக்க வேண்டும். 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை செய்ய வேண்டும், அடிக்க வேண்டும். அப்போ இந்த பஸ்கா ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பழுது இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த பஸ்கா ஆடு நிசான் மாதத்திலே 10ஆம் தேதி என்ன செய்யப்பட வேண்டும்? பிடிக்கப்பட வேண்டும். 14ஆம் தேதி வரைக்கும் அவங்க வீட்டுல வச்சிருக்க வேண்டும். அப்போ இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 4 நாட்களும் இந்த ஆட்டுக்குட்டிகளை தங்களுடைய வீட்டில் அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த 4 நாட்களும் இந்த ஆட்டுக்குட்டியை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். காதில் ஏதாவது பழுது இருக்கிறதா, கால்கள் ஏதாவது பழுது இருக்கிறதா, அல்லது முடிகளுக்கு இடையில ஏதாவது பழுதுகள் இருக்கிறதா என்று சொல்லி 4 நாட்களும் சோதித்து அதுல எந்த ஒரு பழுதும் இல்லை என்று சொன்ன போதுதான் அதை செய்வாங்க, பஸ்காவாக அடிப்பாங்க. அப்போ இந்த 4 நாட்களும் அவர்கள் இதை சோதித்து அறிந்து அதன் பின்பதாக இந்த பஸ்கா ஆடு என்ன செய்கிறது? அடிக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பஸ்கா ஆடாக தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கு அவர் என்ன செய்கிறார்? எருசலேம் தேவாலயத்துக்குள்ள என்ன செய்கிறார்? இன்னைக்கு நம்ம குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிறோம். அன்னைக்கு பஸ்கா ஆடு பிடிக்கிற நாள் அதுதான். அந்த நாள்ல என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த எருசலேமுடைய அந்த கிழக்கு வாசலுக்கும் கெத்செமனே தோட்டத்துக்கும் மத்தியில இருக்கிறது கெதரோன் வேலி என்று சொல்லப்படுகிற பள்ளத்தாக்கு. அது பெத்லகேம் வரைக்கும் இருக்கு. இந்த கெதரோன் பள்ளத்தாக்குல இந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து அந்த பெத்லகேம் வரைக்கும் இருக்கிற இந்த கெதரோன் பள்ளத்தாக்குல தான் இந்த பஸ்கா ஆட்டை அவர்கள் என்ன செய்வார்கள்? வளர்ப்பார்கள். இந்த பஸ்கா ஆட்டை பிடித்துக் கொண்டு பிரதான ஆசாரியன் முதலாக எருசலேம் தேவாலயத்துக்குள் அவர் என்ன செய்வார்? வருவார். அதற்கு அப்புறமாக ஒவ்வொரு வீட்டாரும் தங்களுடைய பஸ்கா ஆடை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிடிக்க வேண்டும். அப்ப அந்த கிழக்கு வாசல் வழியாக அவர் உள்ளே வருவார். அதற்காக ஜனங்கள் எல்லாம் இந்த பஸ்காவை ஆசரிக்க காத்துக் கொண்டிருப்பார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஒலிவ மலையிலிருந்து அவர் கீழே இறங்கி அந்த கெத்செமனே தோட்டத்தின் வழியாக வந்து நேர் எதிரே இருக்கிற கிழக்கு வாசல் வழியாக இவர் உள்ளே நுழைகிறார். அங்கே பஸ்கா ஆடை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பஸ்கா ஆடாக எருசலேமிலே அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை பஸ்காவாக அடிக்கப்பட போகிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த 10ஆம் தேதி எருசலேமுக்கு உள்ளே நுழைகிறார். இந்த ஆடு எத்தனை நாள் சோதிக்கப்பட வேண்டும்? 4 நாட்கள் சோதிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அந்த 4 நாட்களும் அவர் எருசலேம் தேவாலயத்திலே தங்கி இருந்தார் என்று சொல்லி நீங்கள் வேத வசனங்களிலே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அடுத்த ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 26ஆம் அதிகாரம் 55வது வசனம், மத்தேயு 26:55. அந்த வேளையில இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் 10ஆம் தேதி இந்த பிரதான ஆசாரியன் பஸ்கா ஆடை பிடிப்பாரு, அந்த நாள்ல இருந்து உங்க கூட தானே நான் இருக்கிறேன், என்னிடத்துல எந்த குற்றமும் நீங்கள் கண்டுபிடிக்கவில்லையே. 4 நாட்கள் என்ன செய்யணும்? பஸ்கா ஆட்டை சோதித்து பார்க்க வேண்டும். குற்றம் இருக்க வேண்டால் அது பஸ்கா ஆடாக இருக்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் என்னுடைய பிதாவின் வீட்டில் நான் வந்து இருந்தேன், 4 நாட்களாக நான் அங்கேதான் வாசம் பண்ணினேன், பல கேள்விகளை என்னிடத்துல நீங்கள் கேட்டீர்கள், ஆனாலும் ஒரு குற்றமும் நீங்கள் என்னிடத்துல காணவில்லையே என்று சொல்லி தன்னை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தேவன் என்ன செய்கிறார்? அங்கே மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம், 8:46. என்னிடத்தில் பாவம் உண்டென்று
உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறது இல்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து அவர் இந்த கேள்வி கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? எல்லாருடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட போகிற பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 19வது அதிகாரத்திலே 6வது வசனம். யோவான் 19:6. அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றார். அப்போ பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன சொல்கிறார்? நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை, உங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட வேண்டிய பஸ்கா ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று சொல்கிறார். அவருக்கு தெரியாது இது பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதும் தெரியாது. பஸ்கா ஆட்டுக்குட்டியை இஸ்ரவேலர்கள் தவிர வேற யாரும் ஆசரிக்க முடியாது என்பது அவருக்கு தெரியாது. அவர் சொல்லுகிறார், நீங்களே போய் இந்த பஸ்காவை என்ன செய்து கொள்ளுங்கள், அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்கிற ஒரு காரியத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 4வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். இங்கே யூதாஸ் காரியத்து சொல்கிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, குற்றமில்லாத இரத்தத்தை நான் என்ன செய்தேன், காட்டி கொடுத்து விட்டேன். அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை, அவர் பழுதில்லாதவர், குற்றமில்லாதவர், எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறதற்காக இந்த உலகத்தில் வெளிப்பட்ட கர்த்தர் அவர். நான் அவரை காட்டி கொடுத்தேன், அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து அங்கே வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுதில்லாதவர், குறைவில்லாதவர், குற்றமில்லாதவர். நம்முடைய எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் அடிக்கப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டதுனால நமக்கு கிடைக்கிற காரியம் என்ன? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. நம்மளுடைய குறைவுகள், நம்முடைய தவறுகள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாமே அவருக்கு என்ன செய்யும் தெரியும் இல்லையா? நம்ம நினைச்சுக்கலாம், நம்மளை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே, இந்த தவறை செய்கிறேனே, எனக்கு இதுல இருந்து தப்பிப்பதற்கு எந்த ஒரு வழி இல்லையே என்று பல நேரங்களில் யோசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும், நம்முடைய பலவீனங்கள் தெரியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எல்லா விதத்திலும் அவர் என்ன செய்தாரா, நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டவர் தான். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள்ல அவர் நம்மை போல எல்லா வழிகளிலும் கடந்து வந்த கர்த்தர். ஆகையினால் அவரிடத்துல போய் நம்ம ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை நிவர்த்தி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எந்த குறைவும் குற்றமும் இல்லாத அந்த பிரதான ஆசாரியர் நமக்காக ரத்தம் சிந்தினவராக, நம்மை மீட்டுக் கொண்ட கர்த்தராக அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிறதற்கு ஒரே ஒரு கிருபாதார பலி யாரு? அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கென்று இந்த உலகத்திலே ஒரே ஒரு கர்த்தர், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு அவருடைய நாம மாத்திரம் தானே செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருடைய பாவங்களுக்காகவும் பஸ்காவாக இயேசு கிறிஸ்து செய்தார், அடிக்கப்பட்டார் என்று சொல்லி பார்ப்போம். இந்த பஸ்கா இந்த நிகழ்ச்சியில அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்ய வேண்டும், அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நிலைக்காலில் என்ன செய்யப்பட வேண்டும், பூசப்பட வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், அடிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இரண்டாவது காரியம், இந்த அடிக்கப்படுகிற இந்த ஆட்டுக்குட்டியினாலே இரண்டாவது செய்யப்படுகிற காரியம் என்ன? யாத்திராகமத்தினுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். மேல் சட்டத்திலும்
புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை ருசிக்க கடவீர்கள். இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் ரெண்டிலும் என்ன செய்ய வேண்டும்? பூச வேண்டும். நிலையுடைய மேற்சட்டத்திலும் என்ன செய்ய வேண்டும்? அதை தெளிக்க வேண்டும். அன்று ராத்திரியிலே அதை மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும்? 2 நிலைக்கால்களில் பூச வேண்டும். மேல் சட்டங்களிலும் என்ன செய்ய வேண்டும்? பூச வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடு கசப்பான கீரையை சேர்த்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். இதுதான் பஸ்கா என்று சொல்லப்படுகிற காரியம். அப்போ இந்த வார்த்தை மோசையின் மூலமாக எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அது என்ன செய்தது? சொல்லப்பட்டது. சொல்லப்பட்ட போது அவர்கள் என்ன செய்தார்கள் பாருங்க. மோசையும் ஆரோனும் சேர்ந்து அந்த இஸ்ரவேலர்கள் செய்த காரியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் என்ன செய்தான்? ஆசரித்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த ரத்தத்தை எடுத்து இந்த ஆட்டை வெட்டி அதுல வருகிற ரத்தத்தை எடுத்து 2 நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்தில் நீ பூசு என்று சொல்கிறார். அப்படி பூசும் போது சங்காரதூதன் என்ன செய்ய மாட்டான்? உள்ளே வரமாட்டான் என்று ஆண்டவர் சொன்ன போது இஸ்ரவேலர்களும் ஆரோனும் மோசையும் விசுவாசித்து இந்த காரியத்தை என்ன செய்தார்கள்? அவர்கள் நியமத்தை ஆசரித்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே யாத்திராகமம் 12:28 வாசிங்கன்னா இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே என்ன செய்தார்கள்? செய்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தார்கள்? அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ கீழ்ப்படிந்ததினால இவருடைய வாழ்க்கையில நடக்கிற காரியம் என்ன? கீழ்ப்படியாமல் போனதினால எகிப்தியருடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்ன? வாசித்து நீங்க பார்க்கலன்னு சொன்னால் யாத்திராகமம் 12வது அதிகாரம் 29வது வசனம். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். இங்கே பார்வோனுடைய மூத்த குமாரன் முதற்கொண்டு காவலில் இருக்கிறவனுடைய மூத்த பிள்ளை வரைக்கும் அவர்களுடைய மிருக ஜீவன்லயும் முதல் தரமானவர்கள் என்ன செய்து? முதல்ல பிறந்ததுல என்ன செஞ்சதுதான்? அழிந்து போனது. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க. பார்வோன் அவர் வீட்டுல மூத்த பையன் அங்கே இறந்திருக்கிறார். அப்ப நீங்க மற்ற வீடுகளை யோசிச்சு பாத்தீங்கன்னா தாத்தா மூத்தவரா இருந்தா அவரே இறந்திருப்பாரு. அவருடைய பையன் மூத்த பையன் இறந்து போயிருப்பாரு. அவருடைய மூத்த பையன். அப்ப ஒரு வீட்டுல எத்தனை சாவு இருந்திருக்கும்? குறைஞ்சது 3 சாவு இருக்கும். தாத்தா மூத்தவரா இருந்தா செத்து போயிருப்பாரு. அவருடைய பையன் மூத்தவரா இருந்தா அவர் செத்து போயிருப்பாரு. அவருடைய மூத்த பையனும் செத்து போயிருவாரு. குறைஞ்சது ஒரு வீட்டுல 3 மரணம். ரைட்? அப்போ இது போக அவங்க வீட்டுல முதல்ல போட்ட குட்டிகள் எல்லாம் செத்து போயிருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க அந்த தேசத்தினுடைய சூழ்நிலைகள். அப்ப அங்க ஒரு பெரிய கூக்குரல், அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே மகா கூக்குரல் எகிப்தில் என்ன செய்தது? உண்டாயிற்று. சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லை. எல்லார் வீட்டிலையும் மரணம், எல்லார் வீட்டிலையும் மிருகங்கள் செத்து கிடக்கிறது. சாவு இல்லாத வீடு இல்லை. எகிப்து தேசம் எங்கும் கூக்குரல் என்ன செய்தது? உண்டாயிற்று. அலறல் சத்தங்கள் என்ன செய்தது? உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் என்ன நடந்துச்சு சொல்லுங்க? ஒரு மரணமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலும் மேல் சட்டத்தில் நீ பூசு என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் வீட்டில் ஒரு மரணமும் இல்லை. ஆனால் எகிப்து தேசத்தில் இருந்த எகிப்தியர்ல சாவில்லாத வீடு கிடையாது. ஆனா இந்த பஸ்கா எப்படி நடந்துச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் கிடையாது, எகிப்தியர்களுக்கும் அது நியமிக்கப்பட்டது. ஆனால் எகிப்தியர்கள் அதை பின்பற்றவில்லை. ஆகினால் அது மரணம் உண்டாயிற்று. ஆனால் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது தேவன் இந்த மரணத்தில் இருந்து அவர்கள் விலக்கி காத்துக் கொண்டார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். கொலோசியர் 1:20. சீக்கிரம். உலகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகளா
இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இன்றைக்கு நம்மையிலே பூசப்படும் போது என்ன மேன்மைக்குள்ள வருகிறோம் பாருங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணிட்டு பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு என்ன செய்தது? ஒப்புரமாக்கி கொள்ளவும் அவருக்கு என்ன செய்தது? பிரியமாயிற்று. நானும் மரணத்துக்குரியவன் தான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் இந்த மரணத்துக்குரியவன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் என்மேல் பூசப்படும் போது, என்மேல் தெளிக்கப்படும் போது நான் என்ன செய்கிறேன்? இந்த மரணத்திலிருந்து மீட்கப்படுகிறேன். அடுத்த வசனத்தை பாருங்க. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தின் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஒப்புரவாக்கினார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் அடிக்கப்பட்டது. இன்றைக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறது தேவ ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இன்றைக்கு நம்ம மேல பூசப்படும் போது இந்த மரணம், நித்திய மரணம் என்கிற இந்த காரியத்திலிருந்து தேவன் நம்மை மீட்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பஸ்காவில முதலாவது ஆடு, அந்த ஆட்டினுடைய ரத்தம், அந்த ஆட்டினுடைய மாംசத்தை புசிக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்யுமா? புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாத்திராகமம் இல்ல அப்போ இந்த ராத்திரியிலே இந்த பஸ்காவை இவர்கள் ஆசிரிக்கிறார்கள். ஒரு ஆட்டுக்குட்டி அடித்திருக்கிறார்கள், அதை சமைத்திருக்கிறார்கள். அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா, புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லப்படுகிற மாட்சா என்று சொல்லப்படுகிறது. இந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் அவர்கள் சேர்த்து வைக்கணுமா? இந்த புளிப்பில்லாத அப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 இருந்து 22 நிமிஷத்துக்குள்ள நீங்க அப்பத்தை சுற்றணும். கோதுமை மாவை பிசைஞ்சு 18 இருந்து 22 நிமிஷத்துக்குள்ள அதை அப்பமாக சுட்டுட்டீங்கன்னா புளிக்காது. அதான் புளிப்பில்லாத அப்பம். சரிதானா? அப்போ இந்த புளிப்பில்லாத அப்பம் பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்காது, அதுல உப்பு இருக்காது, புளிப்பு தன்மை ஒண்ணுமே இருக்காது, வெறுமையாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கும். அப்ப இதை சாப்பிடவே கஷ்டம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதோட கூட கசப்பு கலந்த கசப்பான கீரையும் சேர்த்துக்கோன்னு சொல்றாரு. அப்போ புளிப்பும் இடத்துல காணப்படக்கூடாது. கசப்பான வாழ்க்கை, எகிப்தில் இருந்த கசப்பான வாழ்க்கையும் உன்னை விட்டு எடுக்கப்பட வேண்டும். அதை நீ நினைவு கூறுவதற்காக இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப இந்த புளிப்பில்லாத அப்பம் என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யப்படுகிறது? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் என்ன செய்யும்? அது புளிப்பாக்கிறோம். கொஞ்சம் மாவு இருந்தா போதும், மற்ற மாவுல என்ன செஞ்சிடும்? புளிப்பாக்கிறோம். ஆகினால இந்த புளிப்பான காரியங்கள் உங்களை விட்டு எடுக்கப்பட வேண்டும். அப்ப இந்த பஸ்காவில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 4 நாட்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைகள் கையில ஒரு நல்ல ஒரு மெழுகுவர்த்தி கொடுத்திருப்பாங்க. அந்த மெழுகுவர்த்தி, அது இன்னொரு கையில ஒரு குட்டன் ஸ்பூன், மரத்தினால செய்யப்பட்ட ஒரு கரண்டி கையில வச்சிருப்பாங்க. அடுத்த கையில ஒரு பறவையினுடைய இறகை வச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வெளிச்சத்துல நீங்க தேடினாதான் புளிப்பில்லாத அப்பத்தை, புளிப்பான அப்பத்தை என்ன முடியும்? கண்டுபிடிக்க முடியும். நீங்க வசனத்தையே படிக்காம இருந்தீங்கன்னா, வசனத்தையே நீங்க வைக்காம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற புளிப்பு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த வெளிச்சம் கர்த்தருடைய வசனத்தை முன்னிறுத்தி, அடுத்தது அந்த மரத்தினாலே செய்யப்பட்ட அந்த கரண்டி எதற்கு அடையாளம் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில புளிப்பாக காணப்படுகிறவைகளை கிறிஸ்து சிலுவையிலே அவர் என்ன செய்வார்? அதை எடுத்து போடுவார். அந்த கரண்டியில தான் என்ன செய்யணும்? அதை எடுக்க வேண்டும். அடுத்தது ஒரு இறகு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சின்ன பிள்ளை அந்த லைட்டை வச்சுட்டு இந்த கரண்டியை வச்சுட்டு போய் அந்த வீடுகளுக்குள்ள எங்கேயாவது சின்ன அழுக்கு கிடக்குதா அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணாங்க, நிறைய கிளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சில் வேலை செய்யறவங்க என்ன செய்தாங்க? நல்ல மார்க் போட்டுலாம் தொடச்சாங்க. ஆனா அங்க ஒரு நூல் கிடக்கு. சரிதான்? நீங்க என்ன கூட்டினாலும் என்ன தொடச்சாலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் என்ன செஞ்சிடும்? கிடந்துரும். அப்ப குட்டி பிள்ளைகளை பாத்தீங்கன்னு சொன்னா
நீங்க என்னதான் பாதுகாப்பு தொடர்ச்சி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தாலும் ஒரு கார்னர்ல போய் உட்கார்ந்து அங்க இருக்கிற குப்பை எடுத்து வாயில செய்யும், நமக்கான தெரிஞ்சிருக்காரு. அப்ப அதனாலதான் சின்ன பிள்ளைகள் கையில கொடுத்து விடுவாங்க. அது என்ன செய்யும், எங்கேயாவது கார்னர்ல அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல சின்ன குப்பை கிடந்துச்சுன்னு சொன்னா அந்த சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிற அந்த அந்த கரண்டியை கையில வைத்துக் கொண்டு, வேத வசனம் என்று சொல்லி அடையாளம் வைத்திருக்கிற விளக்கை கையில வைத்துக் கொண்டு அந்த இறகினாலே அந்த குப்பையை அந்த கரண்டியில அவள் தூக்கி வைப்பாள். அது எதற்கு அடையாளம் அப்படின்னா, என்னுடைய சுமை என்ன செய்யும், என்னுடைய நுகம் என்ன செய்யும், லகுவாக இருக்கும். அவர் என்ன செய்ய மாட்டார், ஒட்டச்சி நொறுக்கி பிரிச்சு எடுக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய பாவங்களுக்கு நம்மை விடுதலை ஆக்குவதற்கு அவர் லகுவான காரியத்தை செய்து நம்மை விடுதலை ஆக்குவார் என்பதற்கு அடையாளமாக அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 4 நாட்களும் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது குறைவு இருக்கா, ஏதாவது குப்பை இருக்கா, ஏதாவது உடைந்து போன காரியம் இருக்கா, ஏதாவது அருவருப்பான காரியம் இருக்கா என்று சொல்லி பார்த்து அதை சுத்தம் பண்ணுவார். அப்ப ஆண்டவர் நமக்கு அதுல கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 8வது வசனத்துல அதே, அதனால் பழைய புளித்த மாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற புளிப்பான காரியம் கொஞ்சம் இருந்தா போதும். ஒரு செத்த ஈ பரிமளக்காரனுடைய தைலத்தை என்ன செய்யும், நாரி கெட்டு போக பண்ணும். அவ்வளவு நேரம் எல்லா நன்மையான காரியங்களை நீங்க செய்திருக்கலாம், ஆலயத்திற்கு பல காரியங்களை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனா சின்ன ஒரு அருவருப்பான ஒரு காரியம், ஒரு சாதாரணமான காரியம், அவ்வளவு நேரம் செய்த அத்தனை கர்த்தருக்கு மகிமையான காரியமும் ஜீரோக்கு போயிடும். நல்ல மியூசிக் போடுவோம், நல்லா பாட்டு பாடுவோம், ஆனா அங்க வெளியில நின்று ஏதாவது ஒரு தவறான காரியத்தை சும்மா ஜாலிக்கு கிண்டல் படிச்சு பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, முன்னால நின்று அவ்வளவு மகிமையா பாடினாங்க, நல்லா இருந்துச்சு, ஆனா வாய் வார்த்தை பார்த்தீங்களா. ஒரு சின்ன காரியம் தான். ஆண்டவருக்கு நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம், ஆண்டவருக்கு சாட்சியாக உலகத்துல வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஒரு சிறு காரியம் எல்லாவற்றையும் அதில் செய்துவிடும், கெடுத்து விடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற புளிப்பான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், அது இந்த நாட்களில் எடுக்கப்பட வேண்டும். அது கர்த்தருடைய வேத வசனத்தினாலும் கர்த்தருடைய சிலுவையினாலும் அவருடைய லகுவான கரங்களினாலும் அவர் எடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்துல பாருங்க, அங்க சின்ன 2 எக்ஸாம்பிள் மட்டும் தான் போடப்பட்டிருக்கிறது. துர்க்குணம் பொல்லாப்பு. நம்முடைய வாழ்க்கையில துர்க்குணம், துன்மார்க்கமான காரியம், அருவருப்பான காரியம், மற்றவர்களை கேலி செய்கிற காரியம், நிந்திக்கிற காரியம், அவமானப்படுத்துகிற காரியம், இடையூறு உண்டாக்குகிற காரியம், வன்கண்கள், பொறாமைகள், இப்படி நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. எந்த ஒரு சிறு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை ஆராதித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஒரே ஒரு காரியம் எல்லாத்தையும் ஜீரோ வைக்கும். அன்னைக்கு ஒரு பெரியவர் ஒரு கூட்டத்தில் சொன்னார், எனக்கு வயது 65 ஆயிடுச்சு, ஆனா கிறிஸ்தவர்களை மாத்திரம் நான் இத்தனை நாளும் நான் பார்க்கிறேன், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி விலகி போயிடுவாங்க. அவங்கதான் ஏன் கிறிஸ்தவங்கன்னு சொன்னார். 65 வயது ஒரு நிறைவில் ஒருவர் சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய காரியங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு சின்ன காரியம் சத்தமா பேசிட்டா கூட, கோபமா பேசிட்டா கூட, அல்லது அலட்சியப்படுத்திட்டா கூட, அல்லது நிர்விசாரமா செய்துட்டா கூட, 7 மணிக்கு ஜெபம் சொல்லி 7:05 வந்தாலே புளித்த மாதம். சரிதானா? கர்த்தர் 7 மணிக்கு வந்துருவாரு, நான் எத்தனை மணிக்கு வருவேன்? அதுதான் புளித்தமா. உங்களுக்கு தெரியாது. நீங்க இப்படி வந்துட்டு இருக்கும்போது அங்க டீ கடைக்காரர் பார்த்துட்டு இருப்பாரு, கோயிலுக்கு மணி அடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, இவங்க இப்படி போறாங்க, இவ்வளவு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்க தான் புளித்தமா, அவங்களையும் சேர்த்து எடுத்துட்டீங்க. சரிதான்? கொஞ்சம் புளித்தமாக இருந்த சின்ன காரியம் ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய மகிமையும் அதை என்ன செய்துவிடும், கெடுத்து விடும் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். அப்ப தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொன்னால், தேவனுக்கு பண்டிகையை நாம் ஆசரிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியம் காணப்படணும்? துப்புரவு, பரிசுத்தம். அடுத்தது என்ன காணப்பட வேண்டும்? உண்மை. இந்த காரியத்தோட நம்ம பண்டிகை ஆசரிக்கணும். இந்த ரெண்டும் இல்லாம ஆலயத்துக்குள்ள வந்து ஆராதனை பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப கொஞ்சம் புளித்தமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காரியம்
நம்மை விட்டு எடுக்கப்பட வேண்டும். அது கிறிஸ்துவுடைய சிலுவையினாலே அது நிறைவேறும். அந்த கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய வெளிச்சத்திலே, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய லகுவான கரத்தினாலே இந்த புளித்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த புளித்த மாவிலாலே செய்யப்பட்ட மாட்சா, அதுதான் நீங்க திருவிருந்துல அப்பம் என்று நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அடுத்த ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த புளிப்பில்லாத இந்த மாட்சாவில் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய ஹோல்ஸ், ஓட்டைகள் போட்டிருப்பாங்க. நான் இன்னைக்கு ஆக்சுவலா எடுத்துட்டு வரணும்னு நினைச்சு மறந்துட்டேன். சதுரமா இருக்கும் அந்த மாட்சான்னு சொல்லப்படுகிறது. அதுல அங்கங்க ஓட்டைகளை போட்டு வச்சிருப்பாங்க. எதற்குன்னா அதை சுடும்போது என்ன செஞ்சிடக்கூடாது, உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொலைகளை என்ன செய்திருப்பாங்க, போட்டு வச்சிருப்பாங்க. அந்த தொலைகளை போட்டு வச்சிருக்கிறதுனால அந்த அப்பத்தை சுடும்போது அந்த தொலைகள் பக்கம் என்ன செய்யும், கொஞ்சம் கரிஞ்ச மாதிரி காணப்படும். அப்படித்தானே? அதுல அக்கினி வேகமா நிறைய வருதுனால அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடம் கொஞ்சம் கருப்பாகும், மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கும், நல்ல வெண்மையாகவே இருக்கும். அப்ப இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்துல வாசிக்கும் போது நாம் பாவங்களுக்கு செத்து, அவர் எதற்கு சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாரா? நாம் பாவத்துல மரித்து உயிர்ப்பிக்கப்படுவதற்காக, நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த புளிப்பில்லாத அப்பமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம், குணமாக்கப்படுகிறோம். அதற்கு அடையாளமா தான் வச்சிருக்கிறார். அதற்கு அடையாளமாக இந்த காரியம் வைக்கப்பட்டது. அவருடைய தழும்புகளினாலே நாம் என்ன செய்கிறோம், குணமாக்கப்படுகிறோம் என்கிற காரியமாக அந்த அடையாளத்திற்கு இந்த மாட்சா என்று சொல்லப்படுகிற காரியத்திலே தழும்புகள் உண்டாகுகிற ஒரு காரியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாட்சா பவுச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாட்சாவை இந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிற நாள்ல ஆடுகளை அடிக்கப்பட்டு அது ஒரு பக்கம் நடக்கும். இந்த மாட்சா என்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்திருப்பாங்க. 15 படிகள்ல 15 முறைகளாக அல்லது 15 படிகள்ல அதை செய்வாங்க. ஒவ்வொன்றா இப்படி செய்துட்டு வரும்போது இந்த மாட்சாவை எடுக்கிற காரியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாட்சா வச்சிருக்கிற பை அல்லது பேக் அல்லது பவுச் என்று சொல்றதுல 3 ரேக் இருக்கும். மாட்சா பவுச்ல எத்தனை ரேக் இருக்கும்? 3 ரேக் இருக்கும். அந்த மாட்சாவை எடுக்கிற அந்த வீட்டு தலைவர் என்ன செய்வார்னா, மத்தியில இருக்கிற மாட்சாவை எடுத்து தான் பிப்பார். எதற்கு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக பிக்கப்பட போகிறது யாரு? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதற்கு அடையாளமாக அந்த பவுச்சில் இருக்கிற 3 மாட்சாவில மத்தியில் இருக்கிற அந்த மாட்சாவை எடுத்துதான் என்ன செய்வார், அவர் 2ஆக உடைத்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு அதை என்ன செய்வார், பகிர்ந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து பிதா, குமாரன், பரிசுத்தாவியாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பிற்கப்பட்டார் என்கிற காரியம் இன்றைக்கு மகிமையான ஒரு ஆசீர்வாதமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பஸ்காவை இயேசு கிறிஸ்து ஆசரித்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், நாம் பஸ்காவை ஆசரிப்பதற்காக நீங்க என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் போய் அந்த மேல் வீட்டு அறையை என்ன செய்தார்கள், ஒழுங்குபடுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த பஸ்காவுக்குரிய காரியத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 26:19. சீக்கிரம். அப்ப இயேசு கற்பித்தபடியே என்ன செய்தார்கள், சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தப்படுத்தினார்கள். 20வது வசனம், சாயங்காலமான போது 12 கூட அவர் என்ன செய்தார், பஸ்காவிலே பந்தி இருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் இந்த பஸ்காவை ஆசரித்தார். அந்த 15 படிகளை அவர் என்ன செய்தார், அவர் செய்து கொண்டே வருகிறார். அந்த 15 படிகள்ல 4 கப்பு திராட்சரசம் பயன்படுத்துவார்கள். 4 கப்புகளை அவர்கள் பயன்படுத்துவார்கள். நம்முடைய திருச்சபையில 1 கப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். நீங்க எடுக்கலாம், யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். யாத்திராகமம் 6:6. நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. அப்ப முதல் கப்பு பேர் என்னன்னா,
நீக்கி அல்லது பரிசுத்தமாக்கி அல்லது sanctification, சுத்தமாக்கினார், பரிசுத்தமாக்கினார். அடுத்தது நான் உங்களை விடுவித்து. இரண்டாவது கப்பனுடைய பேர் என்ன? கப் ஆஃப் டெலிவரன்ஸ். அடுத்தது உங்களை அவர் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு கொண்டார். மூன்றாவது கப்பு பேர் என்னன்னா கப் ஆஃப் ரிடெம்ப்ஷன். மூன்றாவது கப்பு மீட்பு. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு. நான்காவது கப்பு பேர் என்னன்னா சேர்த்துக் கொள்கிறது, கப் ஆஃப் ரெஸ்டோரேஷன், சேர்த்துக் கொள்கிறது. இந்த 4 கப்புகளை அந்த பஸ்காவில் என்ன செய்திருப்பார்கள்? 4 திராட்சரச கப்புகளை வைத்திருப்பார்கள். அவருடைய ஆராதனை முறைமைப்படி ஒவ்வொன்றாக என்ன செய்யும்? பயன்படுத்தப்பட்டு கொண்டே வரும். அப்போ 2 கப்பை பயன்படுத்தினார் கர்த்தர். 2 கப்பை பயன்படுத்தினார். சுத்திகரிக்கிற காரியத்தையும் அடுத்தது அவர்களை விடுவிக்கிற காரியத்தையும் அவர் செய்துவிட்டு 3வது கப்பு வரும்போது அவர் என்ன காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 11:24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்து இங்க செய்கிற காரியம் என்ன? இந்த மீட்பு என்கிற ஒரு காரியம், அந்த கப் ஆஃப் ரிடெம்ப்ஷன், அந்த மீட்பு அந்த கப்புக்கு வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று சொல்லி நீங்க பார்க்கும்போது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே அந்த மீட்பின் கப்பை எடுத்து, இந்த மீட்பின் கப்பாக இருக்கிற இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அதனாலதான் நம்முடைய திருச்சபைகள் இந்த 3வது கப்பை அவர் ரட்சகர், அவர் மீட்பர் என்பதற்கு அடையாளமாக இந்த 3வது கப்பை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நமக்கு இன்றைக்கு அதுதான் நமக்கு திருவிருந்து ஆராதனையாக நடக்கிறது. இந்த திருவிருந்து ஆராதனை என்று சொல்லி நம்முடைய திருச்சபைகளை செய்கிறோமே, இது இந்த 3வது கப்ல நடக்கிற சம்பவங்களை தான் நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் மீட்பர், அவர் மூலமாக நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக் கொள்ளும் போது நமக்கு ஜீவன் உண்டாகும் என்பதற்காக இந்த காரியம் என்ன செய்கிறது? செய்யப்படுகிறது என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும். நீங்க வேத வசனத்துல யோவான்ல வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். 6:53. நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அடுத்து சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புது உடன்படிக்கையில அவர் சொல்லுகிறார், இந்த சரீரமும் இந்த இரத்தமும் என்னுடையது. இந்த சரீரமும் இந்த இரத்தமும் யாரெல்லாம் உலகத்துல பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்? நித்திய ஜீவனை கொடுக்க போகிறேன். இந்த மீட்பு என்கிற ஒரு காரியம் அங்கே உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக செய்யப்படுகிறது. இந்த உடன்படிக்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உடன்படிக்கையில நம்ம இணைக்கப்படுகிறோம், திருவிருந்தில இணைக்கப்படுகிறோம். அப்ப இந்த உடன்படிக்கைக்கு உள்ளே வருகிற நமக்கு என்ன காரியம் உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புதிய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கைக்கு அடையாளம். இந்த திருவிருந்து எதற்கு அடையாளம்? 3வது கப்பாக பஸ்காவில் பயன்படுத்துகிற இந்த காரியம் இன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ள இயேசு கிறிஸ்து மூலமாக கொண்டு வரப்படுகிறது. இது எதற்கு அடையாளம்? புதிய உடன்படிக்கைக்கு அடையாளம். இந்த புதிய உடன்படிக்கைனா என்ன அப்படின்னா, அந்த நாட்களுக்கு பின்பு, எந்த நாட்களுக்கு பின்பு? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை செய்வேன், எழுதுவேன். இந்த புதிய உடன்படிக்கை இப்ப எப்படி மாறுகிறது? கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு பின்பதாக புதிய உடன்படிக்கை உலகத்தில் உண்டாகுகிறது. இந்த புதிய உடன்படிக்கையில யாரெல்லாம் இணைக்கப்படுகிறோமோ அவர்களுக்கு இப்ப பிரமாணம் எங்கே வருகிறது? இருதயத்துக்குள்ளே வருகிறது.
இதுக்கு முன்னால அது தோராவில் இருந்தது, அது எழுதப்பட்டிருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிரமாணத்தை எங்கே கொண்டு வந்துட்டாரு? நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். இப்ப பிரமாணம் எப்படி மாறுது? நிறைய பேர் நினைச்சுக்கிடுவோம், அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார், அப்ப நியாய பிரமாணம் முடிஞ்சிட்டு இல்ல. அப்படி கிடையாது. அவர் நியாய பிரமாணத்தை எங்க கொண்டு வந்துட்டாரு? அந்த இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். எந்த நியாய பிரமாணத்தெல்லாம் முடிச்சாரு? பலிகளும் காணிக்கைகளையும் தீங்குக்கு அடுத்த காரியங்களையும் தான் அவர் நிறைவேற்றினார் சிலுவையில. மீதி எல்லா நியாயப்பிரமாணம் நம்ம நீங்க பின்பற்ற வேண்டும். அப்ப இந்த பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து இருதயத்துக்குள்ள கொண்டு வரும்போது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21, 22 வாசித்தீங்கன்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறது நியாயப்பிரமாணம். இப்பொழுது ஒருத்தரை மூடனே சொன்னாலே நீ கொலை செய்ததற்கு சமம். இப்ப எப்படி மாறுது பாருங்க. அந்த உடன்படிக்கை என் இருதயத்தில் எழுதும் போது, கிறிஸ்துவோடு நான் உடன்படிக்கை சிலுவையில நான் செய்து கொள்ளும் போது, இந்த உடன்படிக்கை கிறிஸ்து எனக்குள்ளே புதிய உடன்படிக்கையாக எழுதுகிறார். இப்ப அது எப்படி மாறுகிறதுன்னு சொன்னா, இப்ப நான் நினைச்சாலே பாவமாக மாறும், நினைச்சாலே அது தவறாக மாறும். பின்னால நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ முன்னால விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்பொழுது நீ ஒருவரை இச்சையோடு பார்த்தாலே அவரோடு நீ என்ன செய்தாய் விட்டது? விபச்சாரம் செய்ததான் இதயத்தில் எழுதப்பட்டதுக்குரிய காரியம். இதுதான் புதிய உடன்படிக்கைன்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இது புதிய உடன்படிக்கைக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவனுடைய சரீரமும் கிறிஸ்துவனுடைய ரத்தமும் என்ன நினைவுபடுத்துகிறது? ஆண்டவர் என்னுடைய பிரமாணங்களை என்னுடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறார். நான் இன்னைக்கு நினைவில் கூட பாவம் செய்யக்கூடாது என்கிற சிந்தனைக்காக நான் என்ன செய்கிறேன்? அழைக்கப்படுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது 4வது கப்பை அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கப்பை அப்படியே தூக்கி கையில பிடிச்சுக்கிடுவாங்க. அந்த பஸ்கா கப்பை அவங்க அதை புசிக்க மாட்டாங்க, அதை குடிக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம், அடுத்த ஆண்டு நாம் எருசலேமில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை அப்படியே வச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றுகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 29வது வசனம். சீக்கிரம் மத்தேயு 26:29. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமனதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த பஸ்காவில் 4வது கப்பை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு அடுத்த ஆண்டு எருசலேமில் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்துவும் அந்த பஸ்காவுடைய கடைசி கப்பை தூக்கி பிடிச்சிட்டு, நான் போகிறேன், நான் பிதாவினிடத்தில் இருந்து திரும்ப வந்து உங்களையும் என் சபையோடு சேர்த்துக் கொள்ளும் போது நான் இதை பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? இதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக, இந்த பஸ்காவின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நாம் மீட்கப்படுகிறோம். அவர் வரும்போது நம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார். அவரோடு கூட என்றைக்கும் நாம் வாழ்கிற அந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ளே போவோம். அப்பொழுது அவரோடு கூட மன மகிழ்ச்சியாக இருப்போம். மத்தேயு 8:11 சொல்கிறது, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட என்ன செய்வார்கள்? இந்த பந்தியிலே இருப்பார்கள். இந்த தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு நம்முடைய திருச்சபைக்கும் இந்த பஸ்காவாகிய கிறிஸ்து அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மீட்கிறவர் மாத்திரமல்ல, நித்தியமாய் வாழ்கிற அந்த ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவரோடு கூட பந்தி இருக்கிற மேலான ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு என்னென்னைக்கும் தந்தருள்வாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பஸ்காவாகிய கிறிஸ்து ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக கொடுத்தீர். அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளும் போது ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் பிதாவிடத்திலே நீர் ஏறி போயிருக்கிறீர், திரும்பவும் வருவீர், நாங்கள் உம்மோடு பந்திருக்கும்படியாக அழைத்து செல்வேன் என்று சொல்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு, இந்த திருச்சபைக்கு இந்த மேலான பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் என்றைக்கு நிறைவாய் கொடுத்து நடத்தருள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்மை நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும்படியாக கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட திருச்சபை ஊழியத்திற்கு என்று நாம் காணிக்கைகளை நாம் அர்ப்பணிப்போம். எல்லாரும் எழுதி நிற்போம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. இந்த பாடலை பாடும்போது நம்மை நம்முடைய காணிக்கையும் ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்திற்கு என்று நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அதனால சேர்ந்து நாம் பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறாது, நாம் சுத்தர்களாய் நாம் மாறி அவரோடு கூட இன்றைக்கு வாழ்வோம் என்ற அந்த விசுவாசத்தோடு இந்த பாடலை நாம் பாடுவோம்.
கர்த்தரிக்கை கூறவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினவே, சுத்தகளாய் மாறினவே, சுதனருள் கூறினவே. விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே நீ செய்வார், அன்பின் நிலைத்திருப்பார், தலைமுறையாய் தலைமுறையாய் அழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். அஞ்சிடாதே, இயேசு உடனே உன்னதத்தை சீக்கிரமாய் உன்னுடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசியே நீ பலனாதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் இன்னும் என்றும் பிழைப்பான். நாம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் நாங்கள் செலுத்தி இந்த காணிக்கையும் சந்தாபத்தை ஏற்றுக்கொண்ட தயவுக்காக நன்றி எடுக்கிறோம் சுவாமி. நாங்கள் கொஞ்சமாக சேர்த்திருந்தாலும் அதனுடைய பலாபலங்கள் அதிகமாக கூடுதலாக கிடைக்கணும்னு நம்பி விசுவாசிக்கிறோம். இந்த பணத்தை மட்டுமல்லப்பா, எங்களையும் இணைத்து இடத்தில் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். எங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி எடுக்கிறோம். நாலு மேடையும் பொருளுமா திருச்சபை குன்றின் மேல் 8 விளக்காக திகழ கருவித்தார். கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் இல்லத்தின் மக்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதியும். இயேசுவின் தாய் பணிந்து கொண்டாடுகிறோம் தந்தையே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் சமாதானம் மனிதரோடும் நம்மை சார்ந்த எல்லா இடங்களில் உள்ள அகில உலக மக்களோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். சபையில் அமர்வோம். அந்த ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டபடி இன்று நாளிலே சிறப்பாக வந்து இந்த பணிகளை நமக்கு ஆண்டவருடைய அருட்செய்தியை கொடுத்த ஜெபசினை அவர்களுக்கும் குழுவினர் அவருடைய மனைவிக்கும் குழுவினருக்கும் இசைக்கலைஞர் யாவருக்கும் திருச்சபையுடைய போத சேர குழுவின் சார்பிலே நன்றி தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே காலை 9 மணி ஆராதனையில் பங்கு பெற கர்த்தர் அழைத்து வருவார்கள் நம்பி விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஒரு நிறைவு பாடலை பாடுவார்கள். பின்பு இந்த வழிபாடு முடியும்.
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே பஸ்காவை குறித்த விரிவான விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள இந்த கருவிக்கு நன்றிகிறோம். தேவரீத்தாவை நீர் எங்களுக்கு ஆட்டுக்குட்டியானவராக பஸ்காவாக எங்களுக்காக நீர் உயிரிட்டீர் என்று நாங்கள் நினைவு கூறத்தக்கதாக ஒரு வாய்ப்பளித்தீர். அது மட்டுமல்லாமல் நீ எங்களுக்காக இந்த உயிரோடு இருந்து வழிநடத்துகிறீர் என்கிற ஒரு நம்பிக்கையும் தந்ததற்காக நான் நினைக்கிறோம்.
அருமையான புதிய பாடல்கள், அழகான இசை, சிறந்த இசைக்கலைஞர்கள், கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் கடவுளுக்கு மாத்திரம் செலவிட வேண்டும் என்கிற நிலையிலே மார்க்வாஷ் பிரிவுகள் எடுத்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்கள் இன்னும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவத்தக்கதாக கிருபை செய்வர்கள் வேண்டிக் கொள்வோம். அனைவருக்கும் வேண்டிய சரி சூழ ஜீவனை கண்டெடுத்தார்கள். நல்ல வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட மக்களையும் ஆசீர்வதியும். வந்திருக்கிற வழியாக தடைப்பட்ட மக்களுக்கும் அதை பாய்ந்து செல்லத்தக்கதாக கிருவித்தார்கள். சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே சாமி புதிய மாத்திரை, புதிய பினான்சியல் எல்லாருமாக இந்த பாடல்களை கேட்டு அனுபவிக்கும் வாய்ப்பை தந்திட வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கடந்து செல்லும் பொழுது கடவாத நேசர்களோடு இல்லத்துக்கு பத்திரமாக ஒவ்வொருவரும் சென்று சேர கிருவித்தார்கள். நல்ல நித்திரையை கட்டெடுத்தார்கள். அதிகாலையில் எழுந்திருந்து வாரத்துடைய நிறைவு நாளை கண்டு அதனுடைய பணிகளிலே நாங்கள் ஈடுபட கிருவித்தார்கள். இந்த வேளையில் நாங்கள் ஒருவன்பற்றலாக எடுக்கும் ஜெபத்தை ஏற்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் தந்து வழிநடத்தி விட வேண்டும் என்று இயேசுவின் தாழ்ப்பிடிந்து மன்றாடுகிறோம் தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சிறக்கடவும். God bless you.